ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 காதல் இருக்கலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா சும்மா பழைய காதலையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. பழைய காதலை பத்தின நினைப்பு இப்ப இருக்கிற லைஃப ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். மனைவியா இருக்கிறவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு கொஞ்சம் அது புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க உணர்வை புரிஞ்சு நடக்கிறவன் தான் புருஷன். சரிங்க தாத்தா, நான் சொன்னதையே எனக்கே எதுக்கு திரும்ப காமிக்கிறீங்க? பாருப்பா, இப்ப நீளமா மூச்சு பிடிச்சு ஒரு அட்வைஸ் கொடுத்தியே, அது எனக்கு இல்லப்பா, அது அத்தனையும் உனக்கானதுன்னு நான் சொல்றேன். இல்ல புரியல தாத்தா எனக்கு. நேத்து மீராவோட படத்தை அனுப்பினது யாருன்னு தெரியல. அத அனுப்பினவங்க நல்ல நோக்கத்தோட அனுப்பல, கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் அனுப்பியிருக்காங்கன்னு புரியுது. ஆனா தேவையில்லாம அத பொம்மி தான் அனுப்பியிருப்பான்னு நீயா ஒரு முடிவுக்கு வந்துட்ட. அதனால நீ டிஸ்டர்ப் ஆகி பொம்மி கூட சண்டை போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வருத்தப்பட வச்ச. அதான நடந்தது தாத்தா. அது வந்து தாத்தா, அது வேற. நீ பொம்மிய டிஸ்டர்ப் பண்ணதும் நாங்க எல்லாரும் டிஸ்டர்ப் ஆயிட்டோம். உன்னை எப்படியாவது இந்த வியாதியில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் ஜெகதீஷ் கிட்ட சொல்லி இந்த நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ண. அவன் கூட்டிட்டு வந்தவங்க தான் இந்த நடிகை. எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. என்ன ஒண்ணு, அஞ்சலியும் சேர்ந்து இந்த விஷயத்தை நம்பினாங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்களோட உண்மையான பேரு சாந்தா. இவங்க ஜீ தெலுங்கு சேனல்ல சீரியல்ல நடிக்கிறவங்க. நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டதுனால நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம டிராமாவும் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா சாந்தா? చాలా சந்தோஷம். எனக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். வழக்கமா போவோம், மேக்கப் போட்டுப்போம், ஒரு ஷாட் முடிஞ்சதும் ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ஆனா இந்த ஷாட் தான் முடியவே இல்ல. இப்பதான் அதுல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். ஏன்னா கட் சொல்ல வேண்டியவங்க கட்டே சொல்லலையே. அஞ்சல, என்ன மன்னிச்சிரு அஞ்சல. முறைக்காத சரிய பேராண்டி, உனக்காக என் பொண்டாட்டியே நான் அழ வச்சிருக்கேன். அதனால நீ மீராவை மறந்துட்டு பொம்மியோட சந்தோஷமா வாழணும், புரியுதா? எப்படியோ இந்த நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி இந்த போட்டோவை எந்த நோக்கத்துல யாரு அனுப்பி வச்சாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்துல எப்படியோ அந்த மீரா அவங்க 2 பேரையும் நல்லபடியா மறுபடியும் சேர்த்து வச்சுட்டா. எதுக்கு தாத்தா இதெல்லாம் பண்றீங்க? பாட்டிய நீங்க ரொம்ப சங்கடப்படுத்திட்டீங்க. அதனால என்னம்மா, ஒரு சிரமமும் இல்ல. அஞ்சல சரியாயிடுவா. முதல்ல நீங்க 2 பேரும் சரியாவுங்க, அது போதும். ஏமா வளரு. அப்பா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, எங்க மாப்பிளைய காணோம்? அது வயிறு சரியில்லைன்னு ரெஸ்ட் ரூம் போயிருக்காருப்பா. என்ன வியாபாரத்துக்கு புறப்பட்டு போகணும்னு சொன்ன உடனே வயிறு கலக்க ஆரம்பிச்சிடுச்சு மாப்பிள்ளைக்கு.
பலே பலே, எல்லாருமே ஊர்க்காரனாவே மாறிட்டீங்க. இப்ப உங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல இருந்த என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. போய் நல்லபடியா வித்துட்டு வாங்க. போயிட்டு வரேன் தாத்தா. கிளம்புறோம் தாத்தா. வாங்க, சாதிச்சுட்டு வாங்க. சரி தாத்தா. ஏங்க சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் தான் உள்ள இருப்பீங்க? சீக்கிரம் வாங்க, எல்லாரும் புறப்பட்டாங்க. பாத்தி அவள பாட்டு பாடினதுனாலதான் அவளால அதிர்ஷ்டத்தையே விக்க முடிஞ்சது. உன்னால ஒன்னாவது விக்க முடிஞ்சதா? ஏய், நீ அதிர்ஷ்டம் வச்சிருக்கேன்னு எப்படி எல்லாருக்கும் தெரியும்? கூவி கூவி வித்தாதானே எல்லாருக்கும் தெரியும். டென்ஷன் பண்ணாத தமன்னா, நான் எல்லா அதிரசத்தையும் வித்துருவேன். விக்கிறேன்னு வாயால வடை சுட்டுட்டு இருந்தா பத்தாது, விக்கணும். அதிரசம் பல்லு முளைக்காத பாப்பாவோ பல்லு போன அவ இப்பவே வேலைய ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, நான் விக்கிறேன் தமன்னா, கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். எவ்வளவுதான் உனக்கு டைம் கொடுக்கறது? சரி சரி சீக்கிரம் ஆரம்பி. குரல் கொடு. ஏ, என்னால ரோட்ல எல்லாம் குரல் கொடுக்க முடியாது. நான் மார்க்கெட்லயே போய் குரல் கொடுத்துக்கிறேன். மாட்டியாச்சு. சுத்துது. ஒரு வழியா மாட்டியாச்சு. எவ்வளோ இடைஞ்சல்றா எப்பா. எப்படி மாட்டின பத்தியா? ஏங்க மூஞ்சி ஃபுல்லா கரிய பூசிக்கிட்டீங்க? ஐயோ, கரிய பூசத்தான் போறேன் வளரு. நான் ஜெயிச்சு அந்த பொம்மி முகத்துல கரிய பூசத்தான் போறேன் பாரு. வளரு, வாயம் கொஞ்சம் தள்ள. நான் தள்ளுறதா? எங்க டிரைவர் கொஞ்சம் தள்ளுங்களேன். என்னால தள்ளி விடலாம் முடியாது. ஆட்டோ எடுத்துட்டு வந்து பின்னால வேகமா வந்து முட்டவா. அட போயா, என்ன நீ? நான் சைக்கிள ஓட்டுறதுக்கு வழிய சொன்னா மொத்தமா போய் சேர வச்சிருவ போல இருக்க. நானே ஓட்டிக்கிறேன், நீ ஒன்னும் பண்ண வேணாம் போ. போனா கிடைக்காது, விட்டா கிடைக்காது. சூடான அதிரசம். வாங்கம்மா வாங்கய்யா. வாங்க. சூப்பரான அதிரசம். இந்த அதிரசத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கிடைக்கும். வாங்கம்மா. என்ன அதிரசத்தை கூப்பிடுறியா? இப்படி வித்தனா நீ எப்ப வித்த முடிக்கிறது? வளரு, உனக்கு என்ன தோணுது? உங்களுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதுன்னு தோணுது? நான் ஏன் இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? எல்லாரையும் விட சூப்பரா வியாபாரம் பண்ண போறது நான் தான். அத பார்த்தாலாவது வாரிசு ஆகிறதுக்கு நான் ஏன் ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்க திறமை கண்ணுக்கு தெரியாது, அடுத்தவங்களோட திறமை தான் கண்ணுக்கு தெரியும். நீ எல்லாம் அந்த மாதிரி கேட்டகரி. இப்ப பாரு எப்படி நான் இதெல்லாம் வித்து காட்டுறேன்னு. என்னோட வியாபார தந்திரத்தை நீ பார்க்க போற. என்னோட வியாபாரத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல நான் திங்க் பண்ணுவேன் தெரியுமா? ஷோ, தாங்க முடியல. ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. என்ன பூமி, காசை வாங்கி போடுற டப்பாவ உன் பக்கத்துல வச்சுக்காம நீ அங்க தள்ளி வச்சிருக்க, எதுக்கு? வேம்பு சார், இது மத்தவங்களுக்கு காசு போடுற டப்பா, ஆனா எனக்கு இது உண்டியல். அதாவது நிறைய பேரு கடைக்கு வருவாங்க போவாங்க. சில பேர்கிட்ட காசே இருக்காது, ஆனா பசி நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிரசத்தை சாப்பிட கொடுத்துட்டு அவங்களால முடிஞ்ச காசை அவங்களா போட்டுட்டு போவாங்கன்னு தான் இதை இங்க வச்சிருக்கேன். என்ன? வர்றவங்க கிட்ட எல்லாம் அத நான் சொல்லவும் போறேன்.
வர வர உன் லாஜிக் ஒண்ணுமே எனக்கு புரியல பூமி. புரியும் வேம்பு சார், புரிஞ்சுக்குவீங்க. அதிரசம் எவ்வளவுமா? வாங்க. முதல்ல சாப்பிட்டு பாருங்க. பூமி என்ன பண்ற? ரொம்ப நல்லா இருக்கே, ஒரு 10 கட்டி கொடுமா. என்ன நான் சொல்றது? அப்படியா சொல்றீங்க? ஆமாண்ண. என்னங்க குடிங்க. சரி கொடுங்க, சாப்பிடுங்க. பாப்போம். அடைச்சிக்க போகுது, மெதுவா சாப்பிடுங்க. ஒருவேளை இவரோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ? நல்லா இருக்கு, இன்னொன்னு வைங்க. நான் தான் சொன்னேன்ல. இல்லங்க சாப்பிடுங்க. வைங்க. என்னங்க, ஆ? அந்த ஆளு முகமே சரியில்லை. சும்மா இரு வளரு. பிடிக்காமையா இன்னொன்னு வாங்கி சாப்பிடுறாரு. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. அண்ணா 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 இருங்க. எங்கண்ணா போறீங்க? நீங்க தானே பிடிச்சிருந்தா காசு கொடுன்னு சொன்னீங்க. எனக்கு அவ்வளவா பிடிக்கலங்க. ஷோ, நல்ல வியாபாரம் பண்ணீங்க போங்க. சரி சரி விடு விடு விடு. அந்த ஆளு சரியான மானம் கெட்டவன். நான் சொன்ன வார்த்தைய கரெக்டா யூஸ் பண்ணி கமுக்கமா காசு கொடுக்காம போயிட்டான். அதிரசம் 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 அதிர்சம் அதிர்சம் வாங்க, அதிர்சம் வாங்க. என்னாச்சு ஜெகதீஷ்? பேசாம இந்த போட்டியில கலந்துக்காமலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது பிரீத்தி. ஏய், ஏன் அப்படி சொல்ற? இல்ல, என் வாழ்க்கையில வெறும் தோல்விகளை பார்த்து பார்த்தே பழக்கப்பட்டுட்டேன். இந்த போட்டியில தோக்குறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கியே, உன் மனசு சங்கடப்படுமே நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏய் ஜெகதீஷ், தாடி வாளா, நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கலங்க கூடாது. எதுவா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும்டா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ பத்மநாபன் மாமா முன்னால ஒரு ஆளா தலை நிமிர்ந்து நின்னு காமிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். உன்னாலையும் சாதிக்க முடியும், புரியுதா? ஏய், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டா. ஆமா, என்ன பண்ண போற? இப்ப பாரு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் போடுற ஆட்டத்துல சும்மா நம்ம கடை எப்படி கல்ல கட்ட போகுதுன்னு பாரு. ஏய், அதெல்லாம் நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? ஏன், நாடுனா உனக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும் தான். அதுக்காக நீ மார்க்கெட்ல எல்லாம் ஆடுறது நல்லா இருக்காது பிரீத்தி. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? விடு, நோ ப்ராப்ளம். என்னக்கா சொல்றீங்க? அதிரசத்தை நீங்க வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை இதுல போட்டுருங்க. இல்லனாலும் பரவாயில்ல. இந்தாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க, சாப்பிடுங்க. இங்க பாருங்க, உங்க அக்கா கடையில வந்து வாங்காம இருப்பீங்களா? என்ன உங்க அக்காவா நினைச்சுக்கிட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. ஏய், என்ன பூமி இது? குழந்தைங்க கிட்ட இருந்து காசு வருமா வராதான்னு தெரியாம கொடுக்கற போட்டி பூமி. இப்படி எல்லாருக்கும் கொடுத்தனா உன்னால போட்டியில ஜெயிக்கவே முடியாது. வேம்பு சார், அதிரசத்தோட விலைய கேட்டதும் அந்த புள்ளைங்க முகம் வாடி போச்சு வேம்பு சார். பாவம், வயிற்று பசியோட வந்து நிக்கும் போது எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது வேம்பு சார். போட்டியில ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, இந்த புள்ளைங்க முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்க்கும்போது 1000 போட்டிகளை ஒன்னா ஜெயிச்சா மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஐயோ பூமி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தான் புரியல. நானும் அதே தாங்க யோசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது வேம்பு சார்? அக்கா, அதிரசம் சூப்பரா இருக்குதுக்கா. அப்படியா? நன்றி.
அதிரசம் பண்ணுது. அக்கா, எங்க கிட்ட இருக்க காசெல்லாம் இதுல போடுறோம்க்கா. இதுல போடவா? இல்ல அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம். இல்ல நாங்க போட்டுட்டு தான் போவோம். சரி ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க அதிரசம் சாப்பிட்ட அளவுக்கு இருக்கா அக்கா? கம்மியா தான்க்கா இருக்கு. சாரிக்கா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்கெல்லாம் முன்ன சாப்பிட்ட அதிரசம் ஃப்ரீ. பூமி, இப்போ நீங்க கொடுத்த காசுக்கு ஆளுக்கு ஒரு அதிரசத்தை நான் கொடுக்கறேன். இந்தாங்க. வேணாம்க்கா, எங்களுக்கு வேணாம். அட, வீட்ல போய் விளையாடி முடிச்சிட்டு திரும்பவும் சாப்பிடுங்க, சரியா? எங்களுக்கு வேணாம்க்கா, வீட்ல திட்டுவாங்க அக்கா. பொம்மி அக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, அப்போ திட்ட மாட்டாங்க. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. அதிரசம் அதிரசம் அதிரசம். பூமி, என்ன பூமி, தமனாவை பார்த்தல்ல, எக்கச்சக்கமா பணத்தை வச்சு எண்ணிட்டு இருக்கா. உள்ள போடு. அங்க அதிரசமும் தீர போகுது. நம்ம கிட்ட அதிரசமும் பாக்கி இருக்கு. கல்லால விழுறது பூரா சில்ற. ஏதோ 2-3 பேர் தான் பணமா போட்டிருக்காங்க. விடுங்க வேம்பு சார், நாம எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து கவலைப்படணும்? நாம நம்மள பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். ஐயோ பூமி, நம்மள பத்தி யோசிச்சதுனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனாவே இல்லையா? இல்ல வேம்பு சார், எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நாம டென்ஷன் ஆனாலும் ஆகலனாலும் நடக்கிறது தானே நடக்க போகுது. இவ என்ன சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்கா? மனு, நம்ம ஜெயிக்க போறது கன்ஃபார்ம். அங்க பாரு, சித்தார்த் பயங்கர டென்ஷன்ல இருக்கான். அதிரசம் அதிரசம். சொல்லுங்க, அதிரசம் சாப்பிடுறீங்களா? என்கிட்ட வாங்குறதுக்கு பணம் இல்லம்மா. இப்ப பணத்தை பத்தி யாரு கேட்டா? முதல்ல சாப்பிடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை இந்த உண்டியல்ல போட்டுருங்க, இல்லனாலும் பரவாயில்ல. சரிம்மா. என் தங்கச்சிக்கு அதிரசம்னா ரொம்ப இஷ்டம். அவளுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு பாக்குறேன். எத்தனை அதிரசம் வேணும்? ஒரு 25 அதிரசம் பார்சல் பண்ணிடுங்க. பூமி இருங்க. பூமி, என்ன பூமி இது? அந்த ஆள் தான் பணம் இல்லைன்னு சொல்றாருல. அவர் 25 பார்சல் கேட்டதும் நீ பாட்டுக்கு கட்டி கொடுக்கற. என்ன பூமி இது? அவர் தங்கச்சிக்கு வேணும்னு ஆசையா கேக்குறாருல்ல, விடுங்க வேம்பு சார். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. வரம்மா. பூமி, பாத்தியா எப்படி ஏமாத்துறாருன்னு? கொஞ்சம் காசு இருக்கு, அத போடுறேன்னு சொன்னாரு. சரி, ஒரு 50 ரூபாயாவது போடுவாருன்னு பார்த்தா வெறும் பேப்பர் போட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. விடுங்க வேம்பு சார், நம்மள ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு இடத்துல ஏமாறுவாங்க. அப்படி நினைச்சு சமாதானம் ஆயிக்க வேண்டியதுதான். அப்ப போட்டியில தோத்துட்டா விதின்னு சமாதானம் ஆயிடுவியா? உங்க கூட என்னால வாதாட முடியாது. போங்க வேம்பு சார். நம்ம அதிர்ஷ்டம் தான் முக்கவாசி தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன? இருக்கிற கொஞ்சத்தையும் எவனாவது காசு கொடுத்து வாங்குறானான்னு பாப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஜெகதீஷ், என்ன ஜெகதீஷ், அதிரசம் பாதிக்கு பாதி தான் வித்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுவே பெரிய விஷயம். பண்ணிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்ட காசையாவது எடுத்திருக்கலாம். சரி, அடுத்து ஜெகதீஷ பாப்போம். என்னப்பா ஜெகதீஷ், நீ என்ன வியாபாரம் தந்திரம் பண்ண? நான் பண்ணல தாத்தா, பிரீத்தி தான். அப்படியா? பிரீத்தி என்ன பண்ணா? தர்ஷினி, அந்த கல்லா பெட்டி எடுத்துட்டு வாமா. சரிங்க தாத்தா. இந்தாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு.
புருஷனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா பாரு. அதனாலதான் பாதி அதிரசமும் வித்திருக்கு, ஓரளவுக்கு பணமும் வந்திருக்கு. வெரி குட் பா, வெரி குட். மனோட பெட்டி காலியா இருக்கே தர்ஷினி, மனோட கல்ல அப்படி எடுத்துட்டு வாமா. பரவாயில்லையே, ஏகப்பட்ட காசு குவிஞ்சிருக்கு. தர்ஷினி, இதெல்லாம் எண்ணுமா? அப்புறம் மனோ, நீ என்ன வியாபார தந்திரம் பண்ண? தாத்தா, நம்ம அதிரசம் எப்பவுமே நல்லா இருக்கும், அதுக்கு எதுக்கு தந்திரம்? அதனால உள்ளத உள்ளபடி சொல்லி நல்லபடியா வித்தோம் தாத்தா. அதனாலதான் தாத்தா இவ்வளவு காசு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. தாத்தா 4200 ரூபாய் இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆனா நான் கொடுத்த அதிரசத்தோட மொத்த விலையே 2500 ரூபாய் தான். நீ 4 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்க. அருமையான வியாபாரம், ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கப்பா. தேங்க்ஸ் தாத்தா. நாம தான் இன்னைக்கு ஜெயிக்க போறோம். பொம்மி மண்ணு கவ்வ போறா. அவ பாக்ஸ் திறக்கும் போது அவ யோகியது என்னன்னு தெரியும். பொம்மி, நீ எவ்வளவு வியாபாரம் செஞ்சிருக்கேன்னு பாக்கலாமா? தர்ஷினி எடுமா. சரிங்க தாத்தா. எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி, இன்னைக்கு என்ன போட்டி வைக்க போறேன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த ரவுண்ட் சவாலும் சுவாரஸ்யமும் நிறைஞ்ச ரவுண்டா தான் இருக்க போகுது. 4 போட்டியாளர்களுக்கும் 4 விதமான ட்ரே கொடுப்பேன். அது துணி போட்டு மூடி இருக்கும். ஆனா 4 ட்ரேலையும் இருக்கிற பொதுவான விஷயம் என்னன்னா, எல்லாமே ஸ்வீட் செய்யறதுக்கான பொருட்கள் தான். ஓ, சூப்பர். அதை பயன்படுத்தி யாரு அற்புதமான சுவையோட ஸ்வீட் பண்றாங்களோ அவங்க தான் போட்டியில ஜெயிச்சவங்க. தாத்தா, யாருக்கு எந்த ட்ரெயின் நாங்க எப்படி டிசைட் பண்றது? இருக்கவே இருக்கு குலுக்கல் சீட்டு. ஓ, ட்ரேல நம்பர் எழுதி இருக்கும். சீட்டை குலுக்கி போட்டு எந்த நம்பர் யாருக்கு வருதோ அவங்க அந்த ட்ரேவை எடுத்து அதுல உள்ள பொருட்களை வச்சு ஸ்வீட் பண்ணணும். ஓகே தாத்தா. போட்டிக்கு தேவையானது எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்கு கூடமாட ஒத்தாசை செய்ய நம்ம மாஸ்டரோட அசிஸ்டன்ட் சேகர வர சொல்லிருக்கேன். ட்ரேல இருக்க போற பொருட்கள் எல்லாம் வித்தியாசமான பொருட்கள். அதனால சேகர சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்ப வந்துருவான். மனு, ஒரு வழியா நீ ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்ட மனு. என்ன சொல்றீங்க? தாத்தாவோட மூளைக்குள்ள புகுந்து என்ன போட்டியா இருக்கும்னு முதல்லயே ஸ்மெல் பண்ண பாத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. சோ நம்ம ஜெயிச்சே தீர்வோம். அந்த பொம்மி மண்ணு கவ்வு போறா. எதுக்குங்க? 4 ட்ரேல நமக்கு எந்த நம்பர் ட்ரே வந்தாலும் சரி, அது பண்றதுக்கான இன்கிரிடியன்ஸ் மாஸ்டர் கையில இருக்கும். நம்பர் ட்ரே நம்பர் மட்டும் சொன்ன போதும், மாஸ்டர் சூப்பரா ஒரு ஸ்வீட் பண்ணி அசத்திடுவாரு. ஏங்க, அந்த ஸ்வீட்டை நானே ரொம்ப நல்லா செய்வேங்க. அது எனக்கே தெரியும். ஆனா இந்த தடவை பொம்மியை நாம ஜெயிச்சே தீரணும். அதனால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அதான் ஸ்வீட் செய்யறதுல அனுபவம் இருக்கிற இந்த மாஸ்டரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பொம்மியை விட இவர் ஸ்வீட் செய்யறதுல கிங். அதெல்லாம் ஓகேங்க. ஆனா அவர் இங்க பண்ற ஸ்வீட் அங்க இருக்கிற நம்ம டேபிளுக்கு எப்படி வரும்? இவ்ளோ பிளான் போட்ட எனக்கு அத பண்ண தெரியாதா? நடுவுல 2 நிமிஷம் பவர் கட் பண்ண ஆள ரெடி பண்ணிட்டேன். ஓ, அப்போ மாஸ்டர் செஞ்ச ஸ்வீட் உள்ள வரும், நீ செஞ்ச ஸ்வீட் வெளியே போகும். எப்படி?
சரி, இப்போ போட்டி ஆரம்பிச்சதும் இந்த 4 ட்ரேவையும் கொண்டு வந்து அங்க வைக்கணும். சரிங்க சார். அது வரைக்கும் இதை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சேகர். போலாமா? சரி மாமா. தமனாமா சொன்ன மாதிரி இந்த 4 ட்ரைவை போட்டோ எடுத்து அவங்களுக்கும் மாஸ்டருக்கும் அனுப்பிடணும். ஐயோ, அது யானை இல்ல வேம்பு சார், ஆனை. நெய்னா? ஆனா பசுன்னு அர்த்தம். பசுவோட நெய் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சுன்னா பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்னு சொல்றாரு. பூனைக்கு என்ன பூமி காலம் வரும்? ஐயோ, பூ நெய்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? பூவோட நெய் தேன். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் தேனுனா பூ நெய்ன்னு சொல்லுவாங்க. பூவோட நெய் தான் தேன். அப்படியே சொல்ற? ஆமா வேம்பு சார். அப்போ இதுக்குள்ளயும் தேன் இருக்குன்னு தானே அர்த்தம். இருங்க, வேம்பு சார், சக்கரை இல்லாட்டி என்ன, இந்த தேனை வச்சு அசத்திடலாம். இதோ வாழைப்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, தேன் இருக்கு. இத வச்சே நான் அசத்திர மாட்டேன். மாம்பழம் இருக்கு, சூப்பரா ஸ்வீட் செஞ்சு ஜெயிச்சு காமிக்கிற வேம்பு சார். அப்படி சொல்லு பூமி. ஓகே ஓகே. பூமி சரி செய்யி. மாஸ்டர் ரெடிங்களா? இருப்பா, இப்பதான் ட்ரேல ஊத்தி இருக்கேன். இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆறட்டும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. அவங்க துண்டு போட்டு அங்க கொடுக்கட்டும். சரி மாஸ்டர், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. சரிப்பா. ஏப்பா, இன்னும் 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள செஞ்சு முடிக்கணும். என்னப்பா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? சித்தார்த் ஏதாவது ஃபியூஸ் கீஸ் போயிருக்கா பாருப்பா. சரிங்க தாத்தா. இரு சித்து, நானும் வரேன். சரி வா. மனோ எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காரு. நீ பண்ணதை விட நல்லா இருக்கு. நான் பண்ணது கிட்டத்தட்ட இதே டேஸ்ட்ல தான் இருந்தது. சரி சரி, பாதி எதுக்கு, நம்ம வின் பண்ணணும் அவ்வளவுதான். என்ன மாமா, பூசணிக்காயும் சக்கரை பாட்டிலும் கையில வச்சிருக்கீங்க? ஐயோ, மானத்தை வாங்குறாரே. என்ன மாப்பிள, திடீர்னு லைட் ஆஃப் ஆனதும் இப்படியா இருட்டுக்குள்ள திருட பாப்பீங்க? இல்ல மாமா, அந்த பாவக்காயை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு புரியல. அதனாலதான். உங்களுக்கு கொடுத்ததை வச்சு செய்யணுங்கிறது தானே போட்டியோட கான்செப்டே. நீங்க இப்படி எல்லாம் போய் எடுத்தா அப்புறம் உங்களை போட்டில இருந்து விலக்க வேண்டி வரும்.
ஐயோ மாமா, நான் இதெல்லாம் வச்சிடுறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? நானும் எங்க ஆளை காணமேன்னு பார்த்தா சக்கரை திருட போனீங்களா? என்னாச்சு? போகும்போது அடுப்ப சிம்ல வச்சுட்டு தான் போனேன். இப்ப வந்து பார்த்தா அடுப்பு ஃபுல்லா எரிஞ்சு பாத்திரமே கருகிருச்சு. இந்த பழஜாமே போச்சு வேம்பு சார். சரி சரி, கவலைப்படாத. இத வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசி. என்ன மாப்பிள, என்னாச்சு? இன்னும் ரெடி ஆகலையா? இதோ வர மாமா. என்னங்க, சீக்கிரம் எடுத்து பிளேட்ல வைங்க. எடுக்க வரல, வந்தா நான் எடுத்துட மாட்டேனா? ஐயோ, என்னங்க இது? நான் என்ன பண்ணட்டும்? சட்டியில கரண்டி ஒட்டி ரொம்ப நேரம் ஆகுது, அதான் எடுக்க வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே வளரு. சரி சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அப்படியே கொண்டு போய் அங்க வச்சிருங்க. சரி சரி. மனோ பண்ண பலாப்பழ மைசூர் பாகு தான் பிரமாதமா இருக்கு. மனோ, சிவகாமி மாமா, சபையில வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன் மனசாட்சிப்படி சொல்லுமா, பொம்மி செஞ்ச ஜாம விட மனோ செஞ்ச ஸ்வீட் தான் நல்லா இருக்கா? ஆமா மாமா, என் மனசுல தோணுனதுதான் நான் சொன்னேன். இப்படி இருக்கிறதுதான் அவருக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. சும்மா இந்த வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிக்கிட்டேன்.
அவரே கோபத்துல இருக்காருன்னு சொன்னா நீ இப்படி அவரை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறியே. சரி, அப்ப நான் ஒன்னு சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. தாத்தாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பாட்டு போட்டி வைக்கலாமா, டான்ஸ் போட்டி வைக்கலாமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல? இன்னைக்கு தாத்தாவே இப்படி உட்கார்ந்து ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காரு. இப்போ போட்டி என்னன்னா, தாத்தாவை யாரு சிரிக்க வச்சு மறுபடியும் நார்மல் ஆக்கறதுதான் போட்டி. அப்புறம் முதல்ல தாத்தாவை சிரிக்க வச்சு யாரு நார்மல் ஆக்குறாங்களோ அவங்களுக்கு வளர்மதி அத்தை போட்டிருக்க பெரிய நெக்லஸ கிஃப்டா கொடுத்துடலாம். என்னது? ஐயோ, என்னங்க, என்னை விட நீங்க ரொம்ப பதறீங்க. ஏற்கனவே வாரிசு போட்டியிலயும் எதுவுமே தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு, இருக்கிற இதுவும் போச்சுன்னா என்ன பண்றது? அப்போ நானும் போட்டிக்கு ரெடி. நாங்களாம் போட்டிக்கு ரெடி. ஆமா, நான் ரெடி. இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். நான் இவ்வளவு சீரியஸா கோச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன், என்ன வச்சு காமெடி பண்றானே. தெய்வநாயகம், நீ விடக்கூடாது. இவ்வளவு விஷயத்தை நீ வாழ்க்கையில தாண்டி வந்திருப்ப. யாரு என்ன பண்ணாலும் நீ சிரிச்சிடக்கூடாது. இந்த போட்டியில மட்டும் நீ தோத்த சிங்கப்பட்டுற கூடாது. ஃப்ரோசன் மங்கியா இருக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.